Hi friends, welcome to my channel Priya Ideas. நாம இன்னைக்கு ஒரு சூப்பர் சாஃப்ட்டான வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் இமிடியேட்டா உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நான் இதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு பொடியா நறுக்கின வெந்தயக்கீரை 1 கப் எடுத்திருக்கேன். 2க்கு 1 2:1 ரேஷியோ. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அது கூடவே நான் கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறது சப்பாத்தி ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். தண்ணி ஊற்றிட்டோன்னா உப்பு வந்து ஃபுல்லாக இது எல்லாத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா தளர்வாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக வந்துடும். இப்போது இது மேலே நான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட போகிறேன். 1/2 hour கூட விடலாம். நமக்கு மார்னிங்கில் டைம் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சப்பாத்தி சுட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணி மூடி வைக்கும் பொழுது மாவு நல்லா ஊறி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும், ட்ரை ஆகாது. அவ்வளோதான், மாவு நமக்கு 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இதை சப்பாத்தியாக நம்ம திரட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கீரையை குக் பண்ணலை, அப்படியே தான் சேர்த்துருக்கோம். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மாவுலையே நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இந்த சப்பாத்திக்கு தனியாக சைட் டிஷ்னு எதுவும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கேர்டோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னாலே ரொம்ப நல்லதாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சப்பாத்திக்கு இன்னொரு சூப்பர் காம்பினேஷன் சொரக்காயில் செய்கிற குருமா. கேட்குறதுக்கு என்ன இப்படி ஒரு காம்பினேஷனானு உங்களுக்கு தோணும், பட் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் சொரக்காய் குருமாவோட ரெசிபியும் வீடியோவில் போட்டிருக்கேன். அது இந்த சப்பாத்தியோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இனி சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.